ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் என்ன செய்ய போகிறேன்னா பிரியாணி செய்ய போகிறேன். ஈவினிங் டைமில் கொஞ்சம் அப்படியே மழை வர்றப்பில் இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். அதான் நான் பிரியாணி செய்யலான் இருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். பட்டை சோம்பு எல்லாம் போட்டு அந்த பட்டை வகைகள் எல்லாத்தையும் போட்டுட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்ததாக வெங்காயம் தக்காளி எல்லாம் போட்டுட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். அதை போட்டு வதக்கலாம். அடுத்தது சிக்கனை போட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். சிக்கனை போட்டு வதக்கிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். மார்னிங் டைமாக இருந்தால் நமக்கு மட்டன் கிடைக்கும். இப்போதைக்கு சிக்கன் தான் ஃப்ரெண்ட்ஸ் கிடச்சிச்சு. அதனால் நம்ம சிக்கன் பிரியாணியாகவே செஞ்சிடலாம். ஓகே, நம்ம இந்த இஞ்சி பூண்டெல்லாம் இடித்து வச்சுருக்கோம், அதெல்லாம் போட்டுடலாம். இஞ்சி பூண்டெல்லாம் இடித்து வச்சுருக்கோம், அதை போட்டுடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இஞ்சி பூண்டு அப்புறம் மிளகாய் எல்லாத்தையும் போட்டு ஒன்றாவே போட்டு அப்படியே கிண்டிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா கிண்டி அதை வேகட்டும் ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் உப்பு போட்டுக்கலாம், தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். இது என் ஸ்டைலில் பிரியாணி செஞ்சிட்ருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இது ப்ராப்பர் கிடையாது, என்னுடைய ஸ்டைல். ஓகே, நானாக செஞ்சு சாப்பிடுவேன் இப்படி தான், எனக்கு தெரிஞ்ச மாதிரி. மற்ற மசாலா பவுடர்லாம் சேர்த்துருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். மசாலா பவுடர், பிரியாணி பவுட்ரு எல்லாம் வீட்டிலே செஞ்சது எல்லாத்தையும் போட்டு கலந்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். மல்லி இலை, கருவேப்பிலை எல்லாத்தையும் போட்டு கலந்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இது என்னோடய ஸ்டைலில் தான் ஃப்ரெண்ட்ஸ், நானாக தான் செய்வேன். நானாக என் இஷ்டப்படி செய்வேன் ஃப்ரெண்ட்ஸ் பிரியாணி. ஓகே, அரிசி தண்ணி எல்லாத்தையும் ஒன்றா ஊற்றி கலந்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். பிரியாணி நல்லா ரெடி பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன் சூடாக. ஒரு வழியாக பிரியாணி ரெடி ஆகிடுச்சான்னு பார்க்கலாம் மக்களே. வாவ், பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. வாவ், சூப்பர். நம்ம தட்டில் வச்சு சாப்பிடலாம். பிரியாணி எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பண்ணி சொல்லிடலாம்.